திரு புரட்சி கவிதாசன், உங்களுடைய பதில் என்ன? இப்போ அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றும் விவாதம் இந்த மக்களவை தேர்தலுக்கு பின்னாடி, அந்த ரிசல்ட்டை பார்த்த பின்னாடி நாட்டில் எடுபடாது அப்படிங்கிறத பாஜக உணர்ந்திருக்கு அப்படின்னு பிரியங்கா காந்தி குறிப்பிட்றாங்க. உங்க பார்வை என்ன? அது படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில் அப்படிம்பாங்க. இது வந்துட்டு இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி மட்டும் இல்லை, கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட அனைத்து எதிர்கட்சிகளுக்கும் இது முழுமையாக பொருந்தும். அந்த தஸ்லிமா நஸ்ரீன்னு வங்கதேசத்து பெண்மணி, மிகச்சிறந்த முற்போக்கு எழுத்தாளர். அவர் திருக்குரானை கேள்வி கேட்டார். சாத்தானிக் வெர்சன் அப்படின்னு சாத்தானின் கீதங்கள் என்கிற புத்தகத்தை எழுதியதற்காகவே அவர் நாடு கடத்தப்பட்டு இன்ன வரைக்கும் இந்தியாவில் தஞ்சத்தில் தான், அடைக்கலத்தில் தான் இருக்கிறார். அதனால சாத்தானின் வேதங்கள் அப்படிங்கிறது நம்முடைய, நான் இது வரைக்கும் சகோதரர் அண்ணன் அப்படின்னு நம்ம கனகராஜ் அண்ணனை அழைச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ தோழர்னு சொன்னால் சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் அவர் தோழர் கனகராஜ் அவர்கள் கொண்ட கொள்கை என்பது வேறு, புரட்சி கவிதாசன் கொண்ட கொள்கை என்பது வேறு. தோழர் கனகராஜ் கண்ட பாரதம் என்பது வேறு, தோழர் புரட்சி கவிதாசன் கண்ட பாரதம் என்பது வேறு. அதனால இரண்டு சித்தாந்தங்களுக்கு இடையிலான போட்டியை அது இருந்துகிட்டே தான் இருக்கணும். ஏன்னா முரண்பாடுகளின் முடிவு தான் முன்னேற்றம், வளர்ச்சி. அரசியலமைப்பு சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதானே சார்? அதனால மாற்றுவதற்கான முயற்சி நடைபெறுது அப்படிங்கறது அதுதான். இல்ல இத அதான் இல்ல அதுதான் இந்த வலதுசாரி இடதுசாரி இந்த இரண்டுக்கும் இடையிலே நடுநிலையான ஒரு கொள்ளை எல்லைக்கோடாக, ஒரு லட்சுமண ரேகையாக இருப்பது அரசியலமைப்பு சாசனம். இந்த அரசியலமைப்பு சாசனம் வலதுசாரிகளுக்கு ஆதரவானதா இடதுசாரிகளுக்கு ஆதரவானதா என்றால் இரண்டுக்கும் பொதுவானது என்பதாக அண்ணல் அம்பேத்கர் அதை வார்த்தெடுத்து கொடுத்திருக்கிறார். சரியோ தவறோ, இந்தியாவில் அரசியல் சாசனம் உருவாக்கப்பட்ட பிறகு காலத்துக்கு ஏற்ப மாற்றங்களை, சீர்திருத்தங்களை, நிர்வாக சீர்திருத்தமாக இருக்கலாம், நீதித்துறை சீர்திருத்தமாக இருக்கலாம், அது மாதிரி சட்டம் இயற்றக்கூடிய சீர்திருத்தமாக இருக்கலாம், எதுவாகனாலும் இருக்கலாம். இப்படி காலத்துக்கு ஏற்ப தன்னை செதுக்கி சீர்திருத்தி இன்னைக்கு இந்திய அரசியல் சாசனம் உலகத்தில் ஆகப்பெரிய அரசியல் சாசனங்களிலே ஒன்றாகவும் ஆகச்சிறந்த அரசியல் சாசனங்களிலே ஒன்றாகவும் போற்றப்படுகிறது, பாராட்டப்படுகிறது. இதுல பிரச்சனை என்னன்னா, அரசியல் சாசனத்தை முதல்ல மீறினவங்க, முதல்ல மிஸ்யூஸ் பண்ணவங்க, எந்த புரொவிஷன் ஜனநாயக படுகொலை என்று அண்ணல் அம்பேத்கர் சொன்னாரோ, ஆட்சி கலைப்புக்கான உறுப்பு 356 என்பது அரசியல் சாசன படுகொலை அப்படின்னு அம்பேத்கர் சொல்லி இருக்கிறார். நான் எழுதிய நானே கொளுத்துகிறேன் என்று கூட கொக்கரித்து இருக்கிறார். அதை முதல்ல பயன்படுத்தியது காங்கிரஸ் கட்சி. அது மாத்திரம் இல்ல, 94 முறை இந்தியாவில் அரசியல் சாசனத்தை மிஸ்யூஸ் செய்து அதில் பெரிய கின்னஸ் சாதனை புரிந்த காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு அரசியல் சாசனம், மாநில சர்க்கார்களை மைய அரசு அரசியல் சாசனத்தில் இருக்கக்கூடிய தேவையற்ற ஒரு உறுப்பை பயன்படுத்தி இந்தியாவில் ஆட்சிகளை, மக்களாட்சிகளை, மாநில கட்சிகளுடைய ஆட்சிகளை ஈவு இறக்கமின்றி கலைத்தவர்கள். திமுகவே 2 முறை கலைக்கப்பட்டிருக்கிறது, திமுக ஆட்சி. அப்படி கலைச்சவங்க இன்னைக்கு அரசியல் சாசனத்தை நாங்கள் காப்போம், நாங்கள் காப்பாளன் அப்படின்னு சொல்லுவதுதான் ரொம்ப வரலாற்றுல முரணாக பார்க்கிறேன். இப்போ அவங்க காப்போம் அப்படிங்கிற ஒரு வாதம் கையில் எடுக்கிறாங்க அப்படின்னா, அங்க பாதுகாப்பான சூழல் இல்ல, அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஒரு ஆபத்து வந்திருக்கு அப்படிங்கறதானே அர்த்தம். அப்போ சிதைப்பதற்கான முயற்சிகள் இப்போ திரு கனகராஜ் அவர்கள் கூட குறிப்பிட்டார். கடைசியா ஒரே நாடு ஒரே தேர்தல் வரைக்கும் அதை தான் பாஜக செய்யுது அப்படிங்கிறாங்களே. இடதுசாரி தத்துவத்தோடும் கண்ணோடும் நீங்கள் அரசியல் சாசனத்தை பொருத்தி பார்க்க கூடாதுங்கிற எங்களுடைய அண்ணன் ரொம்ப அழகா சொன்னார். உண்மையில அண்ணா, என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குருஜி கோல்வால்கருடைய ஞான கங்கையை நீங்கள் நன்றாக படித்திருக்கிறீர்கள். அது மாத்திரமல்ல, நல்ல பல கருத்துக்களையும் எடுத்து சொல்லி இருக்கிறீங்க. நாங்கள் ஆரம்பத்திலிருந்து எங்களுடைய சித்தாந்த தர்மம் என்ன அப்படின்னா, இந்தியாவை சட்டம் ஆளுவதா தர்மம் ஆளுவதா, சட்டம் மேலானதா தர்மம் மேலானதா, இந்த விவாதம் போய்கிட்டே இருக்குங்க. சட்டம் என்றால் என்ன?
18 வயசுக்குள்ள திருமணம் பண்ணா அது குற்றம் என்பது சட்டம். ஆனா 18 வயசுல ஒரு தாய் மாமனை அக்கா பொண்ணு எல்லாரும் பரிபூர்ணமா ஏற்றுக்கொண்டு விரும்பி பரஸ்பரமா முடிவெடுத்து திருமணம் பண்ணினா அது வந்து தவறு. இப்ப எது தர்மம் எது சட்டம் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்ப இந்த பிபி பேஷண்ட் பாத்தீங்கன்னா 120 பிளட் பிரஷர் வந்து 120 ரேட் இருந்துச்சுன்னா நார்மல். இப்போ தர்மத்துல அதை ஒட்டி பல கேள்விகள் வருது சார். சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு இப்போ ஒரு நீதிபதி வந்து பேசுறார், மெஜாரிட்டேரியன் விருப்பத்தின் அடிப்படையில தான் இந்த நாடு இயங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது அவருடைய வாதம். விஹெச்பி மீட்டிங்ல போய் அவர் பேசுறார். இதை வந்து எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்போ அரசியலமைப்பு சட்டத்தை கையில் எடுக்க வேண்டியது இருக்குல்ல. அவருக்கு எதிரான ஒரு இம்பீச்மெண்ட் தீர்மானமும் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அப்போ சிறுபான்மையினருக்கு ஒரு பாதுகாப்பான சூழல் இருக்காங்க. அப்போ அவங்க எதை எடுத்துப்பாங்க கையில? அரசியலமைப்பு சட்டம் தானே. தர்மமா பேசிட்டு இருக்க முடியும்? அதாவது இல்ல இந்தியாவினுடைய மனசாட்சியை பிரதிபலிக்கிறது மாதிரி இங்க ஆட்சி இருக்கணும், காட்சி இருக்கணும். வெளிநாட்டில இருந்து இறக்குமதி செஞ்சது மாதிரி மேலைநாட்டு தத்துவங்கள் இந்தியாவை ஆளக்கூடாது. அதனாலதான் 30 கோடி இந்தியர்களை வெறும் 6000 பேர் கொண்ட வெள்ளையர்கள் ஏறத்தாழ 350 வருஷம் ஆண்டிருக்காங்க. இந்த ஒற்றுமையின்மையினாலதான். அதனாலதான் இந்தியாவுடைய ஒற்றுமையின்மையினாலதான் வந்தேர்களுடைய வேட்டைக்காடாக இந்தியா காலகாலமா இருந்திருக்கிறது. இதான் வரலாறு. அறிவாசன் அம்பேத்கர் சொல்றாரு, இந்தியாவுடைய வரலாறை எப்படி எழுதணும்னா இடைவிடாத படையெடுப்புகளின் பட்டியலை எழுதினால் கான்ஸ்டிடியூஷன் சிறுபான்மையினரோட, தலித்துகளோட, பழங்குடிகளோட பாதுகாப்பை உறுதி செய்யுது. இதற்கு பாஜக என்ன பதில் சொல்றீங்க? என்ன பாதுகாப்பதற்கான முயற்சிகளை எடுக்கிறீங்க? அவங்க வந்து ஒரு நிச்சயமற்ற சூழல்ல இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு நம்பிக்கையை வழங்க வேண்டியது யாரு? அம்மா நீங்க நல்லா கவனமா பார்க்கணும். இந்தியா எல்லா நாடுகள்லையும் பேரினவாதம் தான் ஆட்சி கட்டில இருக்கும். ஆனா இந்தியாவில் 80 விழுக்காடு இந்துக்கள் இருந்தும் கூட இது ஒரு இந்து தேசமாக உருவாகவில்லை. இதுதான் பிறவியிலேயே குற்றம் அப்படிங்கிறோம். பிரிவினை இல்லைங்க. இந்திய சுதந்திரம் வந்துட்டு சுதந்திரம் கிடையாது, அது பிரிவினை. இந்தியாவை வந்துட்டு கிழக்கு பாகிஸ்தானா, மேற்கு பாகிஸ்தானா, பங்களாதேஷா, இப்படி அப்படியே சிதைச்ச நிகழ்ச்சிக்கு பேரு இந்திய சுதந்திர தினம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது பாகப்பிரிவினை வைக்கப்பட்டது. பாகப்பிரிவினை என்பது வேறு, விடுதலை என்பது வேறு. இந்தியாவுக்கு கிடைத்தது விடுதலை இல்ல. அப்படியே 80% எப்படியாக மாறுச்சு அப்படிங்கறதே ஒரு தனி விவாதம் சார். இதுவே ஆமா. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா இதுவே வந்து ஒரு தேசத்துக்கு விரோதமான கருத்து. இது இந்தியா சுதந்திரமே இல்ல, இது ஒரு பாக பிரிவினை என்பது இந்த நாட்டை வந்து கேவலப்படுத்துவதாக தான் நான் பாக்குறேன். இதை விட நீங்க நாட்டை கேவலப்படுத்த முடியும். இதுதான் நாங்க திருப்பி சொல்றோம். உங்களுக்கு இந்தியாவினுடைய இறையாண்மை சார்ந்து பேச எந்த தகுதியும் கிடையாது நாங்க பேசுறோம். இல்ல நீங்க இந்தியா நாட்டுக்கு விடுதலைக்காக பல லட்சம் பேர் உயிரை கொடுத்திருக்காங்க. அத்தனை பேரோட உயிர் மதிப்பு தியாகங்களை நீங்க போற போக்குல இது விடுதலை இல்ல, இது பாகப்பிரிவினை பதிவு செய்யறது மிகவும் அவமானமான கருத்து. இது உங்களுக்கு தேசபக்தி பத்தி, தேசப்பற்று பத்தி பேச இந்த தகுதி இல்லைன்றத பதிவு பண்றாங்க. இந்துஸ்தான் உருவாயிருக்கணும். இந்துஸ்தானை உருவாக்காதது இந்த தேசத்தினுடைய முன்னோர்களின் மாபெரிய குற்றம். பாகிஸ்தான் இருக்குல்ல, அங்க மைனாரிட்டிகள் இருக்காங்கல்ல, அது மாதிரி இந்துஸ்தான் இருக்கணும். இந்துஸ்தான்லயும் மைனாரிட்டிகள் சம உரிமையோடு பார்க்கப்படணும். பெரும்பான்மை மக்களை அடிச்சு நொறுக்கிட்டு நீங்க மதச்சார்பற்ற நாடு என்று கொக்கரிப்பது என்ன நியாயம்? இந்துக்களுடைய பெரும்பான்மைக்கு இந்தியாவில் என்ன அச்சுறுத்தல் நீங்க சொல்லுங்க. பாரம்பரியத்தை பெரும்பான்மை மக்களுக்கு இந்தியாவில் என்ன அச்சுறுத்தல் தந்தீங்க? ஒரு அச்சுறுத்தலும் கிடையாது. நீங்க இருப்பதாக நீங்க கட்டமைக்கிறீங்க. நீங்க இல்ல நான் சொல்றேங்க, தயவு செய்து கேள்வி கேட்டு நான் சொல்றேன். அதாவது பெரும்பான்மை இந்துக்கள் இருக்கிற ஊர்ல சிறுபான்மையா முஸ்லிம்கள் இருப்பாங்க ஒரு தெருவில். அது வந்து ஒரு அம்மன் கோயிலுடைய 4 ரத வீதி. அந்த வீதி வழியா பிள்ளையார் ஊர்வலம் போக முடியலங்க. அது முஸ்லிம்கள் ஒரு 10 வீடு வாங்கிட்டாங்க அப்படிங்கிறதுனால முஸ்லிம் திருவா மாறிது கீழரத வீதி. அந்த கீழரத வீதி வீதியா இந்துக்கள் பெரும்பான்மையா இருக்கிற சாதாரண விநாயகர் ஊர்வலத்தை, அம்மன் ஊர்வலத்தை எடுத்துட்டு போக முடியல. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.